Hi students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.6ஓட கொஷின் நம்பர் 10 to 12 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. Brick staircase has a total of 30 steps. ஸ்டேர்கேஸ்னால் என்ன அர்த்தம்? மாடிப்படி. ஒரு செங்கல்லான கட்டுற அந்த மாடிப்படி வந்து 30 படிக்கட்டு இருக்குது. அதாவது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. இது மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க? 30 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளோட N30 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. த பாட்டம் ஸ்டெப் ரெக்வயர்ஸ் 100 bricks. அதாவது இங்கே கீழே இருக்கிற இந்த படிக்கட்டு கட்டுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஆகுதா? 100 கல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஈச் சக்ஸசிவ் ஸ்டெப் ரெக்வயர்ஸ் 2 bricks லெஸ் தேன் த ப்ரீவியஸ் ஸ்டெப். இங்கே 100 கல் ஆச்சு அப்படின்னா அதை விட இங்கே 2 கம்மியா. அப்போ இங்கே 98 கல் போதும். அதுக்கு மேலே போகும்போது 96 கல் போதும். அதாவது உயரம் போக போக கல் குறையும். கரெக்டாக? ஸோ இப்போ இது மேலே மேலே அடுக்கிட்டே போகிறாங்க இல்லையா? அதனால் இதில் 2 குறையுது, இதில் 2 குறையுது. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்டெப்பை விட 2 கம்மியாயிட்டே இருக்குது. கொஷின் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் டாப் மோஸ்ட் ஸ்டெப். அப்போ 30 படி அப்படின்னா இந்த 30வது படியில் நம்மளுக்கு எவ்வளவு கல் இருக்குன்றது முதல் கொஷின். செகண்ட் கொஷின் என்ன? ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பில்ட் த ஸ்டேர்கேஸ். மொத்தமாக எவ்வளோ கல் தேவைப்படுது? ஓகேவா? ஸோ நான் கொஷின் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து படிக்கட்டு 30 படிக்கட்டு இருக்குது. ஒவ்வொரு படிக்கட்டும் செங்கல்லால் கட்டுறாங்க. கீழே இருக்கிற படிக்கட்டுக்கு 100 கல் தேவைப்படுது. மேலே படி ஏற ஏற 2 கல் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ முதல் கொஷின் என்ன? மேலே இருக்கிற டாப் மோஸ்ட் அந்த ஸ்டெப்புக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவை? அண்ட் அனதர் கொஷின் என்ன? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோ? ஸோ கொஷின் நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏபி சீரியஸ் எழுதலாமா? இப்போ இந்த ஏபி சீரியஸில் உங்களுக்கு என்ன நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். டவுன்வேர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 100, அதுலேருந்து 2 குறைஞ்சிது அப்படின்னா 98, இதுலேருந்து 2 குறைஞ்சா 96. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்குது. அண்ட் இதோட எண் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 30. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுன்றதும் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸுன்றதும் சேம் தான். ஸோ 30 வந்துடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் ஏ வந்து 100 நமக்கு தெரிஞ்சிருச்சு. டி அப்படின்னா என்ன அர்த்தம்? 98 மைனஸ் 100. அப்போ 98ல் 100 போயிடுச்சுன்னா -2. ஸோ இப்போ என் தெரியும், ஏ தெரியும், டி தெரியும். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப். டாப் மோஸ்ட்னா என்ன அர்த்தம்? T30. ஸோ இப்போ நம்ம டாப் மோஸ்ட்ன்றது 30th ஸ்டெப். இப்போ T30க்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? A + n - 1 × D. கரெக்டா? இப்போ A என்னது? 100 + n - 1. அப்போ 30 - 1 × D என்னது நம்மளுக்கு? -2. ஓகே, இப்போ பாருங்க 100 + 29 வருமா? 29 × -2. அப்போ நெக்ஸ்ட் என்ன பாருங்க? 100 - 29 15 எடுத்துக்கோங்க. அப்போ 15 நம்மளுக்கு என்ன வருது? சாரி, 29 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 × 2 60. சாரி, ஓகே, நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம். 9 2s are 18, 8 பேலன்ஸ் 1, 2 2s are 4, 1 5. நான் இது எப்படி சொல்ல வந்தேன்னா, இப்போ 29 13 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 30 2 டைம்ஸ் பண்ணால் 60 ஆகுமா? அப்போ 60ல் 2 குறைச்சா 58. நீங்கள் அப்படியும் போடலாம். இல்லை மேம் எனக்கு அந்த லாஜிக்லாம் வேண்டாம்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு 100 - 48 என்ன? நம்மளுக்கு 58 வந்து 42. ஸோ 30th டேர்மோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு 42. இப்போ T30 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பில்ட் த ஸ்டேர்கேஸ். இந்த மொத்தமாக கட்டுறதுக்கான டோட்டல் பிரிக்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? S30 கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ சம் ஆஃப் டேர்ம்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு 2 ஃபார்முலா தெரியுமா? 2A + n - 1 × D. அந்த ஃபார்முலாவும் போடலாம். பட் நமக்கு இப்போ லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த மேலே இருக்கிற ஸ்டெப் நம்மளுக்கு எவ்வளோ? 42 தெரிஞ்சிருச்சு. கீழே இருக்கிறது 100 தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சால் நம்ம என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலாலே ஈஸியாக போடலாம். இப்போ S30 சொல்லுங்கள். 30 / 2 × A என்னது நம்மளுக்கு? 100 + லாஸ்ட் ஸ்டெப் L என்னது நம்மளுக்கு? 42. ஸோ இப்போ இது பண்ணுங்க. 30/20 எவ்வளோ நம்மளுக்கு? 15 × 100 + 42 142. ஸோ இப்போ 15 142 கூட எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு 10ஆல் பண்ணிங்கன்னா 1420. நெக்ஸ்ட்டு 5ஆல் பண்ணணும். இது 5ஆல் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்? 1420 பாதி எவ்வளோ? 710. ஸோ இப்போ இதை 5ஆல் பண்ணுறதுக்கு லாஜிக் இதுதான். 2 1 3 7 1 21. ஸோ ஆன்சர் என்ன? 2130. நீங்கள் இந்த மாதிரி முடியாது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு லாஜிக்கலி ஃபஸ்ட்டு 10ஆல் பண்ணிவிட்டு அப்புறம் 5ஆல் பண்ணி ஆட் பண்ண முடியலன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்து போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ இப்போ இதுதான் என்னது நம்மளுடைய செகண்ட் சம்க்கான ஆன்சர். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, therefore போட்டு எழுதிக்கோங்க. ஹவு மெனி bricks ஆர் required ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம், therefore டாப் மோஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து அதாவது bricks ஃபார் டாப் மோஸ்ட் ஸ்டெப், bricks for topmost step requires 42. and second one என்ன கேக்குறாங்க, total bricks to build the staircase னு டீடைலா எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து 2130. ஸோ இப்போ இதோட இந்த 10th sum கம்ப்ளீட் ஆயிடுச்சு. If S1, S2, S3 are the sum of n terms of m APs whose first terms are common differences are respectively, then show that அப்படின்னு ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல, ஒன்லி வந்து சீரியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் நீங்கள் இந்த சம்மில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை நீங்கள் நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதாவது இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா சம் கொஞ்சம் லென்த்தியான சம் தான், பட் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த சம்மில் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுப்போமா. இது வரைக்கும் நம்ம ஏபியில் ஒரே ஒரு சீரியஸ் வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ணோம். இதில் செட் ஆஃப் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஏபி சீரியஸ் 1 அப்படின்னு இருக்குது, ஏபி சீரியஸ் 2 அப்படின்னு இருக்குது, அப் டு அதே மாதிரி ஏபி சீரியஸ் எம் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சீரியஸாக இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஏபி சீரியஸ்லையும் அதாவது செட் ஆஃப் நம்பர்ஸ் அதை தான் நான் ஏபி சீரியஸ்ன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சீரியஸ்லையும் n டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எல்லா சீரியஸ்லையுமே காமனாக தான் இருக்குது. ஆனால் இதோட ஏவும் டியும் என்ன வேறு. அந்த ஏ அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் நம்மளோட ஏ சீரியஸ். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இது, செகண்டுக்கு இது, தேர்ட் சீரியஸ்க்கு இது, லாஸ்ட் சீரியஸ்க்கு இதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அதோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து அதோட டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்டோட டிஃப்ரென்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் சீரியஸோட டிஃப்ரென்ஸ் 1, செகண்ட் சீரியஸ்க்கு 3, அதே மாதிரி லாஸ்ட் சீரியஸ்க்கு 2m-1 அப்படின்றத தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பேச போகிறோம், ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சீரியஸில் நிறைய சீரியஸ் அதை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், இந்த ஒவ்வொரு சீரியஸ்க்கும் சம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சீரியஸ்க்கு S1, செகண்ட் சீரியஸ்க்கு S2, இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் லாஸ்ட் சீரியஸை SM, இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அந்த வேல்யூ இதுதான் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சம் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை எப்படி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறப்பனா, இப்போ இதை வந்து LHS அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் LHSஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதுவோமா. S1 கண்டுபிடிக்கணும்னா இதோட ஏ இது, டி இது, அதில் எந்த டவுட்டும் இல்லை, புரிஞ்சிருச்சா. ஏன்னா ஃபஸ்ட்டு சீரியஸில் என்ன சொல்லியிருக்கேன், ஏபி ஃபஸ்ட்டு சீரியஸ் S1 எடுத்துக்கிறீங்கன்னா அதோட ஏ இது, டி இது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க, S1 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி, இதுதான் ஃபார்முலாவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே n என்னது, எல்லாத்துக்குமே n தான், அதனால தான் கடைசியில் கூட உங்களுக்கு n வந்திருக்கு. ஸோ n-க்கு எப்போவுமே எந்த வேல்யூவும் கிடையாது. ஓகே, ஸோ 2 இன்ட்டு ஏ என்னது, நம்ம ஃபஸ்ட்டு டேர்மோட ஏ வந்து 1, டியும் 1 தான், அப்போ ஏக்கு 1 போட்டாச்சு, ப்ளஸ் n-1 இன்ட்டு டியும் 1 தான். அப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், n/2 இன்ட்டு 2 1s are 2 ப்ளஸ் n-1. அப்போ என்ன வருது, n/2 இன்ட்டு 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 வருமா, அப்போ n/2 இன்ட்டு அதாவது S1ஓட வேல்யூ என்ன, n/2 இன்ட்டு n+1. ஓகேவா. இப்போ இதே மாதிரியே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி S2 கண்டுபிடிப்போமா. இப்போ S2 இதே ஃபார்முலாவில் எழுதுங்க. S2 இஸ் ஈக்குவல் டு n-க்கு எதுவும் கிடையாது, ஸோ n/2 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்றது என்ன அர்த்தம், செகண்ட் நம்பர். இங்கே ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் எடுத்துட்டோம், இப்போ செகண்ட் நம்பர் ஏன்றதுனால 2 போட்டாச்சு, ப்ளஸ் n-1 இன்ட்டு டி என்னது, மறுபடியும் செகண்ட் நம்பர், ஸோ 3 எடுத்தாச்சு. ஓகேவா. இப்போ என்ன வருது பாருங்கள், n/2 இன்ட்டு 2 2s are 4 ப்ளஸ் இந்த 3 உள்ளே பண்ணிங்கன்னா 3n-3. ஓகேவா. இப்போ இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், n/2 இன்ட்டு 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 வருமா, அப்போது n/2 இன்ட்டு 3n+1.
ஸோ இப்போ நம்மளோட S2 என்ன கிடச்சிருக்கு n/2 இன்ட்டு 3n + 1. இது n + 1, இது 3n + 1. இப்போ S1 மாதிரியே S2வும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரியே நம்ம S3 கண்டுபிடிப்போமா? S3க்கும் என்ன பண்ணோம், அவங்களே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த வேல்யூஸ் என்ன பண்ண போகிறோம், அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ S3 = n/2 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் A எங்கேருந்து எடுக்கணும், இந்த சீரியஸ் தான் நம்மளோட A சீரியஸ். அப்போது தேர்ட் நம்பர் என்ன 3 ப்ளஸ் n - 1 இன்ட்டு D இருக்குது என்னது தேர்ட் நம்பர் 5. ஸோ 5 எடுத்தாச்சா? இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. n/2 இன்ட்டு 3 2 டைம்ஸ் 6. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 5n - 5. ஸோ இப்போ பண்ணுங்க 5/2 இன்ட்டு 5n. 6ல் 5 போயிடுச்சுன்னா 1 வருமா? 5n அப்படியே வச்சுட்டேன். 6ல் 5 போயிடுச்சுன்னா 1. ஸோ 5n + 1 வந்துருச்சா? இப்போ நம்ம S3யும் கண்டுபிடிச்சிட்டோம். S1 S2 S3 இந்த மூணையுமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நான் SM கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம அதை ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், நம்மளுடைய RHS கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த 3 வேல்யூஸும் தனித்தனியாக கண்டுபிடிச்சது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு SM கண்டுபிடிச்சிட்டு இது எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க SMலையும் நம்ம அதே வேல்யூஸ் தான் எடுக்க போகிறோம். கரெக்டாக? அதாவது n/2 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் A என்னது, நம்மளுடைய இந்த சீரியஸ் தான் A இல்லையா? அப்போ ஏவோட லாஸ்ட் டேர்ம் mன்றதுனால நான் M எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் n - 1 இன்ட்டு D என்னது, Dன்றது இதோட லாஸ்ட் டேர்ம். இதுதான் நம்மளுடைய D சீரியஸ். கரெக்டாக? அப்போ இதோட லாஸ்ட் டேர்ம் என்னது 2m - 1. ஓகேவா? பாருங்க S1 S2 S3 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ SMக்கு இதில் லாஸ்ட்டில் இருக்கிற ஏவும் லாஸ்ட்டில் இருக்கிற டியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சீரியஸ் கிடச்சிரும். அப்போ இது என்ன வருது பாருங்கள், n/2 இன்ட்டு இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2m ப்ளஸ் இப்போ இதை ஒவ்வொரு டேர்மாக கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். n வந்து 2m கூட பண்ணுங்கள், n வந்து 1 கூட பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், n இன்ட்டு 2m என்னது 2mn, n இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா -n. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த 1 பண்ணுங்க, 1 எடுத்து இது கூட பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அப்போது அடுத்தது 1 எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? இப்போ -1ம் 2mம் பண்ணிங்கன்னா -2m, -1ம் -1ம் பண்ணிங்கன்னா +1. ஓகேவா? இப்போ இதோட செட் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன, 2mம் -2mம் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன தான் இருக்குது, இப்போ நமக்கு ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். n/2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2mn - n + 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு -n + 1 இருக்கிறதுனால இப்போ நம்ம இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா n/2 இன்ட்டு இல்லை n மட்டும் காமனாக எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். n மட்டும் காமனாக எழுதுனா 2m - 1 + n. இது ஏன் இப்படி எழுதுறேன்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸ் என்ன வந்தது, n + 1 2n 3n + 1 5n + 1 வந்தது இல்லையா? இந்த இடத்துல அந்த 5க்கு பதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2m - n இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், SM கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இந்த LHSல வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த 4 வேல்யூவையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், இது வரணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இந்த வேல்யூஸை இதை ஆட் பண்ணி எப்படி வருதுன்றதை காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் கண்டுபிடிச்ச S1 S2 S3 SM இந்த 4 வேல்யூஸும் என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த S1 தனியாக, 2 தனியாக, 3 தனியாக, M தனியாக கண்டுபிடிச்சதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்னென்ன காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுங்க. n/2 மட்டும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் n/2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், n + 1 ப்ளஸ் 3n + 1 ப்ளஸ் 5n + 1. அதே மாதிரி போய்கிட்டே இந்த லாஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது, n இன்ட்டு 2m - 1 + n இருக்கா? இப்போது இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், 1 1 1ன்னு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 அப் டு லாஸ்ட் வரைக்குமே நம்மளுக்கு 1 இருக்குது. சரி, நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு என்ன சொன்னேன், மொத்தம் எத்தனை சீரியஸ் இருக்குதா சொன்னேன் இந்த மாதிரி. அதாவது AP சீரியஸ்னு மொத்தம் எத்தனை சீரியஸ் இருக்குது, MAP சீரியஸ் இருக்குது. அப்போது இங்கே எத்தனை 1 தான் இருக்கும். இப்போ நார்மலாக வந்து 10 சீரியஸ் இருக்குது, ஒன்றுத்துலேயும் 1 இருக்குன்னா 10 1 இருக்குன்னு சொல்லுவோமா? அப்போ M சீரியஸ் இருக்குன்னா இங்கே எத்தனை 1 இருக்கும், M ஒன்ஸ் இருக்கும். அப்போ இது எப்படி எழுதுகிறோம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், n/2 இன்ட்டு n + 3n + 5n இப்படியே போயிட்டே இருந்தால் லாஸ்ட்டில் வந்து n இன்ட்டு 2m - 1 ப்ளஸ்
m into 1 m டைம்ஸ் ஆஃப் 1 இருக்கிறதுனால நான் என்ன எழுதுறேன், இதை வந்து லாஸ்ட்ல m அப்படின்னு எழுதுறேன் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா n வந்து காமனா வெளியில எடுக்க போறோம். அதாவது இந்த சீரீஸ்க்குள்ள இங்க m கூட n கிடையாது, பட் இதுக்குள்ள மட்டும் m இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நான் எந்த டேர்ம்ஸ்ல இருந்து n எடுக்கிறேன்னு பாருங்க. இதுக்கும் நடுவில் மட்டும் நம்மளுக்கு n காமனாக இருக்குது. ஸோ தட் நம்ம n வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே n போயிடுச்சுன்னா மீதி 1 இருக்கிறதா அர்த்தமா. அப்போ 1 + 3 + 5 அப் டு நம்மளுக்கு என்ன இருக்குது 2m - 1. தெரியுதா பாருங்க, நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ப்ளஸ் m எழுதியிருக்கிறேன்னா இப்போ ஏன் மேம் நீங்கள் இது எப்படி எடுக்கிறீங்க, அதாவது இது n எடுத்தீங்க அப்படின்னா இது என்ன வருதுன்னா நம்மளுக்கு இந்த சீரியஸ் மட்டும் பார்க்க என்ன தெரியுது பாருங்க, இது ஒரு தனியாக ஒரு வேல்யூவாக தெரியுதா. எனக்கு கிட்டத்தட்ட இங்கே வருது பாருங்க, 1/2க்கு 1/2 வந்துருச்சு. ஸோ இங்கே நான் ஒரு m கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா mn × m + n வருமா. அப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், SN கண்டுபிடிக்க போகிறோம். இது SN சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு தனியாக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள். சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், n/2 × a + l. ஏன் a + l எடுக்கிற, நான் இதுக்கு டிஃப்ரென்ஸ் dலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியுது, 2m - 1ன்றது தான் லாஸ்ட் டேர்ம். அதாவது இந்த பாக்ஸில் மட்டும் பாருங்கள் 1ல் ஆரம்பிக்கிற இந்த டேர்ம் 2m - 1ல் முடியுது. அப்போது என்னோட லாஸ்ட் டேர்ம் தெரியுது. இதை நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே கண்டினியூ பண்ணலாம். ஆர் இந்த ஃபார்முலாவை எழுதி நீங்கள் இதை மட்டும் என்ன பண்ணலாம், தனியாக கண்டுபிடிச்சு கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் தனியாக கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். n/2 அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்றது என்ன அர்த்தம், 1. ஸோ நம்ம இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்க நம்மளுக்கு, சாரி இது வந்து m இருக்கிறதுனால இங்கே n-க்கு பதில் m போடணும். ஏன்னா இந்த mன்றது என்னது, இது வந்து ஃபார்முலா. நமக்கு இந்த 1லேருந்து இந்த சீரியஸில் என்ன டேர்ம் இருக்குது, m இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம், m/2 போடணும். ஓகேவா, இது உங்களுக்கு n கிடையாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்பர் ஆஃப் சீரியஸ் வந்து m தான் இருக்குது. ஸோ m/2 × a வந்து 1 ப்ளஸ் l என்னது 2m - n. புரியுதா பாருங்க. இப்போ -1 + 1 என்ன ஆயிடும், 0 ஆயிடுமா. அப்போ நம்மளுக்கு மீதி என்ன இருக்கும், m/2 × 2m. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன இருக்குது, m². ஸோ இந்த ஸ்டெப் நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த டோட்டல் வேல்யூ இருக்குது இல்லையா, இதை நீங்கள் n/2 a + l ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வருது, m² வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மொத்த வேல்யூக்கு பதில் என்ன பண்ணலாம், வெறும் m²ன்னு எழுதிக்கலாம். புரியுதா. இந்த நம்பர்ஸை நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் முழுசாக புரியலன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதி ஸ்டெப்பு போடுங்க. பட் இந்த இடத்துல m² வரும், நீங்கள் பை ஹார்ட் பண்ணிவிடுங்க. n/2 × n × m² + m. ஓகேவா. இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இது m² சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பட் இதோட ஃபார்முலா இதுதான். n/2 × a + l நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், நம்மளுக்கு இந்த வேல்யூ m² வந்திருக்கு. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 1 3 + 5 அப் டு என்ன இருக்குது 2m - n. ஸோ இதில் இருக்கிற இந்த வேல்யூஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், தனியாக நான் கண்டுபிடிச்ச அந்த m² வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்குன்னா n அப்படியே தான் இருக்குது, ப்ளஸ் m அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், m² அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா n/2 × இங்கே ஒரு m² இருக்குது, இங்கே ஒரு m இருக்குது. அப்போ ஒரு m வெளியில் எடுக்கலாமா, இந்த m வெளியில் எடுத்துருங்க. m வெளில போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 2 mல ஒரு m இருக்கும். ஸோ mn ப்ளஸ் இங்கே m வெளியில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ 1. அப்போது நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துருச்சா பாருங்கள். இதை ஜஸ்ட் மாற்றி எழுதுகிறேன். mn/2 வந்து 1/2 mn × mn + 1 வந்துருச்சா. நம்ம ஸோ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு S1 தனியாக, S2 தனியாக, S3 தனியாக, SM இந்த 4ம் நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது என்னது, நார்மலான சம் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா. இந்த 4த்தையும் எடுத்து எழுதுறீங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு n/2 காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க. ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சா. அடுத்ததில் n வெளியில் எடுத்திருப்பீங்க. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. 1லேருந்து 2m - வரைக்கும் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் m² அப்படின்ற இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு RHS ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், LHS = RHS ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்போ இதோட இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Find the sum of a minus b divided by a plus b plus 3a minus 2b by a plus b, 5a minus 3b by a plus b up to 12 terms கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன டேட்டா கொடுக்குறாங்க, சம் ஆஃப் கேட்டுட்டாங்க. இப்போ இந்த சீரியஸ் ஏபி தானா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப் டு 12 டேர்ம்ஸ்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு என் வந்து 12ன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்றது தெரியும். இப்போ டி காமன் டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா. டினா என்ன, இப்போ இது வந்து நம்மளுடைய T1, இது T2, தென் இதுதான் நம்மளுடைய T3. ஓகே, இப்போ T2 மைனஸ் T1 ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 3a மைனஸ் 2b டிவைடட் பை a ப்ளஸ் b. T2 மைனஸ் T1 என்னது, a மைனஸ் b டிவைடட் பை a ப்ளஸ் b. ஓகே, இப்போ இல்லை டினாமினேட்டரில் a ப்ளஸ் b காமனாக இருக்குது, எடுத்தாச்சு. இப்போ மேலே எழுதுங்க 3a மைனஸ் 2b. இந்த மைனஸ் இந்த ரெண்டுத்துக்குமே உண்டு கரெக்டாக, அதாவது இது ப்ராக்கெட்டில் இருக்கிற மாதிரி. அப்போ இது எழுதும் போது மைனஸ் a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி எழுதுவோமா. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 3a மைனஸ் ஏ அப்படின்றது வந்து 2a மைனஸ் 2b ப்ளஸ் பி அப்படின்றது நம்மளுக்கு மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஸோ நம்மளுக்கு டியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 2a மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஓகேவா. இப்போ இதே மாதிரியே நம்ம இதுவும் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துருவோமா. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, 5a மைனஸ் 3b இருக்குது. ஆக்சுவலி இதை நீங்கள் ஒன்று வச்சு கண்டுபிடிச்சாலே போதும். நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால கீழே இதே தான் வரப்போகுது. 5a மைனஸ் 3b பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 5a மைனஸ் 3b மைனஸ் ஆஃப் 3a மைனஸ் 2b. இப்போ இது மைனஸ் உள்ளே பண்ணிங்க அப்படின்னா 5aல 3a போயிடுச்சுன்னா 2a வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 3b ப்ளஸ் 2bனா மைனஸ் b. அப்போ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, டி வந்து இதே தான் வந்திருக்கு. அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, இந்த சீரியஸ் வந்து ஏபி சீரியஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ தெரியும், டி தெரியும், அண்ட் என் என்ன கொடுத்துட்டாங்க, 12ன்னு தெரியும். அப்போ நம்ம சம் ஆஃப் டேர்ம்ஸோட ஃபார்முலா என்ன, n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. கரெக்டா. இப்போ S12 கண்டுபிடிங்க. S12 எப்படி பண்ணுவோம், 12 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏ அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்மா. அப்போ அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதுங்க, a மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 12 மைனஸ் 1 பண்ணிங்கன்னா என்ன வரும், 11 வருமா. 11 இன்ட்டு டி என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2a மைனஸ் பி டிவைடட் பை a ப்ளஸ் பி. இதுதான் என்னது நம்மளுடைய S12. ஸோ இப்போ S12 பண்ணிங்க அப்படின்னா 12/2 என்ன வரும், 6 வந்துடும். இங்கே மேலே பாருங்கள் 2 இன்ட்டு ஏ 2a, இது உள்ளே பண்ணிங்கன்னா மைனஸ் 2b. கீழே டினாமினேட்டர் ரெண்டுமே a ப்ளஸ் பி இருக்கிறதுனால a ப்ளஸ் பி என்ன பண்ணுறேன், காமனாக வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 11 உள்ளே பண்ணிங்கன்னா ப்ளஸ் 22a, 11 உள்ளே பண்ணிங்கன்னா மைனஸ் 11b. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 2a 22a பண்ணிங்கன்னா 24a மைனஸ் 2 மைனஸ் 11, அப்போது மைனஸ் 13b டிவைடட் பை a ப்ளஸ் b. புரியுதா. இப்போ நம்மளுடைய சம் ஆஃப் 12 டேர்ம்ஸ், அதாவது இந்த சம் ஆஃப் இந்த கம்ப்ளீட் சீரியஸ் என்ன இருக்குது, 6 இன்ட்டு 24a மைனஸ் 13 டிவைடட் பை a ப்ளஸ் b. ஸோ இப்போ இதோட இந்த 12th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் 2.6 எக்ஸசைஸும் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 2.7 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.